சுவாமியே சரணமையப்பா. சாமி, நான் சோப்பு போட்டு குளிக்கலாமா, ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, தலைக்கு என்ன தடவிக்கலாமான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டே இருக்கீங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து 2 விதமாக சொல்லலாம். சாஸ்திர சம்பிரதாயம் படி நாம் ஒரு சோப்பு போட்டு குளிக்கும் போதும் ஒரு ஷாம்பு போட்டுக்கும் போதும் நம்ம முடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நம்ம உடலில் ஒரு வாசனை வரும். அது வந்து அடுத்தவங்களை வசீகரம் பண்ண போய் சாமினாலே வந்து சன்னியாசி தானே, ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் டிராவல் பண்ணி பெரிய பாதையில் அவங்க போவாங்க. அப்போ கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு கிடைக்கிறதுல அப்படி அப்படியே போயிட்டே இருப்பாங்களா, அதால் அவங்க சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் போய் பம்பா நதியில் போய் குளிக்க போகும்போது அங்கே வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஐயப்பனை நினச்சி குளிச்சுட்டு போகணும். இதுதான் சாஸ்திரப்படி இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு பெரியவங்க, அதாவது நம்மளோட குருசாமிகள் சொன்னது இதுக்காக தான். ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி ரொம்ப மஞ்சள் கலராக வருது, நீங்கள் சோப் போடாமல் குளிச்சாலோ இல்லை எண்ணெய் தேய்க்காம